ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் யூ ஆல் டு சுகந்திஸ் vlog. ஓட்ஸு கலக்கிட்டு என்னடா சம்மந்தம் இல்லாத டாபிக் பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க. வாழ்க்கை என்பது ஒரு படகு மாதிரி, அது நீரோட்டத்துக்கு ஏற்ற மாதிரி போகுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நான் இந்த 48 வயசில் நான் அனுபவித்த அனுபவங்கள் பல. ஆனால் என் குழந்தைங்களுக்கு அதில் எதுவுமே புரியல. அதாவது நம்ம காசு பொருளை ஈட்டித்தரோம், அனுபவத்தை சொல்ல, வாழ்க்கை படத்தை சொல்லலை. அவங்க பாட்டிக்கு ஸ்பெண்ட் த்ரிஃப்டாக இருக்காங்க, எது சொன்னாலும் புரியல. ஃபேமிலிக்கு என்ன தேவையோ யோசித்து கூட சின்ன சின்ன இது செய்ய விருப்பம் இல்லை. நான் இப்போ பல வருஷம் கழித்து 20 வருஷத்துக்கு பின்னோக்கி போனால் என்னுடைய தந்தையார் அவ்வளோ ஒரு காமான மனுஷன். சில சமயங்கள் ரொம்ப வீரியமாக கோவம் வரும், ஆனால் அதுக்கு காரணம் இருக்கும். பல விஷயங்கள் ஏன் எதுக்குன்னு கேட்காம பொருளை மட்டும் ஈட்டி கொடுத்து வாழ்க்கையோட துன்பங்களையும் கஷ்டங்களையும் எங்களுக்கு புரிய வைக்கவே இல்லை. வீட்டு வாசப்படி தாண்டாமல் வளர்த்துனாரு. 4 பேர்த்தோட அனுபவம் கிடையாது. அதனால் இப்போ நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் சத்தியம். அதாவது பொருள் சேமிக்க எனக்கு தெரியல. பின்ன புகுந்த வீட்டில் செலவாளின்னு 6 பேர். ஆக்சுவலாக நான் செலவாளி இல்லை. எனக்கு எது எப்படி பண்ணணுன்றது கூட எங்கள் அப்பா சொல்லித்தரல. மணி வேல்யூ சொல்லித்தரல முக்கியமாக. அதனால் என் நட்சல் நான் சொல்ல வர்றது, உங்கள் குழந்தைங்களுக்கு மணி வேல்யூ டீச் பண்ணுங்கள். வாழ்க்கையில் மனுஷங்க தான் முக்கியன்றது புரிய வைங்க. கல்வின்றது 2வது பட்சம், என்ன பொருள் என்றது அடுத்தது, பின்ன வசதிகள் வாய்ப்புகள். ஸோ இதெல்லாம் புரிய வச்சு நீங்கள் வளர்த்துனீங்கனாலே நீங்கள் கொடுக்குற பொருளுக்கு மேலேயே அவங்க ஈட்டிப்பாங்க. ஆனால் இதை புரிய வைக்காமல், வாழ்க்கை படத்தை புரிய வைக்காமல் நீங்கள் பட்டிக்கு ஏட்டு சொற்கை கறிக்கு உதவாதுன்றதை நான் இப்போ சொல்ல வரேன். நான் கன்வே பண்ண வந்த மெசேஜை நான் கரெக்டாக சொன்னேன்னா தெரியல. பட் என் மன ஓட்டத்தை நான் புரிய வைக்கிறேன். ஒரு வார்த்தை எங்களை பேசினதில்லை எங்கள் அப்பா. ஆனால் என்ன தேவையோ அது கேட்குறதுக்கு முன்னாடியே அவர் பூர்த்தி செஞ்சவர். இதுதான் நான் வாழ்ந்த வாழ்க்கை. கல்யாணத்துக்கு முன், கல்யாணத்துக்கு பின் எல்லாத்துக்குமே நம்ம கேட்கணும். அதை கேட்டுட்டு தாறுமாறான வார்த்தைகளும் திட்டுகளையும் நான் வாங்கினதும் உண்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, லவ் யூ ஆல், குட் நைட்.